أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. கூபா மஸ்ஜித் நிர்மாணமும் முதல் ஜும்ஆவும். மதினா முனவ்வராவிலிருந்து சுமார் 3 மைல் தொலைவில் கூபா என்னும் சிறிய ஊர் ஒன்று உள்ளது. இங்கு அன்சாரிகள் அதிக அளவில் வசித்தனர். இவர்களுக்கு குல்சூம் இப்னு ஹத்தம் என்பவர் தலைவராவார். இவரின் வீட்டில்தான் அன்னலார் ஹிஜ்ரத்தின் போது விருந்தினராக தங்கினார்கள். நபி அவர்கள் இந்த ஊரில் தமது திருக்கரங்களால் ஒரு பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டினார்கள். அதற்கு மஸ்ஜிது கூபா எனப்படும். அந்த கட்டுமான பணியில் சஹாபாக்களுடன் சேர்ந்து நபி அவர்களும் உழைத்தார்கள். இந்த பள்ளிவாசலின் அருமை பற்றி தான் குர்ஆனில் ல மஸ்ஜிது உஸ்ஸிஸ அலா தக்வா மினல் அவ்வலி யௌம் என்ற ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கியுள்ளான். பொருள்: நிச்சயமாக ஆரம்ப தினத்திலேயே இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட ஒரு பள்ளிவாசல் உள்ளது என அல்லாஹ் கூறுகிறான். மேலும் இந்த வசனத்தின் தொடராக அதில்தான், நபியே, நீர் தொழ நிற்பது மிகவும் தகுதியானது, அதில் தூய்மையாக இருப்பதை விரும்பும் மனிதர்கள் உள்ளனர், அல்லாஹ் தூய்மையுடையோரை விரும்புகிறான் என்று கூறியுள்ளான். அன்னலார் இங்கு 14 நாட்கள் தங்கியிருந்த பின் ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புறப்பட்டார்கள். பனு சாலிம் என்பவர் வீட்டு அருகே சென்றதும் ஜும்மாவுக்கான நேரம் வந்துவிட்டது. பிறகு அன்னலார் குத்துபா ஓதி ஜும்மா தொழுகை நடத்தினார்கள். இப்போது 100 நபர்கள் இத்தொழுகையில் கலந்து கொண்டனர். இதுவே இஸ்லாமின் முதல் ஜும்மா தொழுகையாகும். சுபஹானல்லாஹ். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். மனதின் மொழிபெயர்ப்பாளர் நாவு. அல்லாஹ் தஆலா நமக்கு அருளிய அருட்கொடைகளில் நாவும் ஒன்று. இதன் மூலம் பல பொருட்களின் சுவையை நாம் அறிந்தாலும் மனதின் மொழிபெயர்ப்பாளனாக செயல்படுவது இதன் தனி சிறப்பாகும். மனதில் ஒரு விஷயம் தோன்றும்போது அதன் மீது மூளை தனது கவனத்தை செலுத்தி வார்த்தைகளை சேகரிக்கிறது. பிறகு அந்த வார்த்தைகள் தானியங்கி கருவி போல் நாவிலிருந்து வெளிவருகின்றன. அல்லாஹ் தஆலா தனது ஆற்றலினால் மனிதனின் மனம், மூளை, நாவு ஆகியவற்றில் எப்படிப்பட்ட திறனை வைத்துள்ளான் என்பதை உணர்வதில்லை. நிச்சயமாக இது அல்லாஹ்வின் ஆற்றலே. சுபஹானல்லாஹ். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. ருக்கு சஜிதாவை சரியாக செய்யாவிட்டால் தொழுகையில் திருடுபவனே மிக மோசமான திருடனாவான் என நபியவர்கள் கூறியபோது, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையில் எப்படி திருட முடியும் என்று சஹாபாக்கள் கேட்டனர். அதன் ருக்கு சுஜூது ஆகியவற்றை நல்ல முறையில் செய்யாமல் இருப்பதுதான் என்று நபியவர்கள் பதிலளித்தார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. தூக்கத்தின் ஒழுக்கம். நபியவர்கள் தமது வலது கையை வலதுபுற கன்னத்தில் கீழ் வைத்து படுத்தவர்களாக இந்த துஆவை 3 முறை ஓதுவார்கள். அல்லாஹும்ம கீனி அதாபக்க யௌம தபாசு இபாதக்க. ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. 3 நபர்கள் அல்லாஹ்வின் பொறுப்பில். 3 வகை மனிதர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுள்ளான். இவர்கள் உயிருடன் இருந்தால் இவர்களின் தேவைக்கேற்ப உணவு கிடைக்கும். இறந்துவிட்டால் அல்லாஹ் தஆலா சுவனத்தில் நுழைவிப்பான். 1. வீட்டில் நுழையும் போது சலாம் சொல்பவர். 2. பள்ளிவாசலுக்கு செல்பவர். 3. அல்லாஹ்வின் பாதையில் செல்பவர் என நபியவர்கள் பகர்ந்தார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. ஆணும் பெண்ணும் பாவனை மாறுதல். ஆணை போன்று பாவனை செய்யும் பெண்களையும் பெண்ணை போன்று பாவனை செய்யும் ஆண்களையும் நபியவர்கள் சபித்தார்கள். கருத்துரை: ஆண் பெண்ணை போன்றும் பெண் ஆணை போன்றும் உருவத்தை மாற்றி காட்சி தருவது ஹராமாகும். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலக நேசம் நோயாகும். உலகை நேசிப்பது உங்களுக்கான நோயாகும். அல்லாஹ்வின் திக்ரு அதற்கான மருந்தாகும் என அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி.
நரகில் தேள் கொட்டுவது. நரகத்தில் கோவேறு கழுதை அளவுக்கு தேள்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒரு தேள் கொட்டினால் அதன் வேதனை 40 ஆண்டுகள் வரை இருக்கும் என நபி அவர்கள் பகர்ந்தார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம். தலைவலிக்கு சிகிச்சை. நீங்கள் எண்ணெய் தேய்க்கும் போது முதலில் புருவத்திலிருந்து ஆரம்பியுங்கள். இவ்வாறு செய்வது தலைவலியை தடுக்கிறது என நபி அவர்கள் கூறினார்கள். 10வதாக குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இறை விசுவாசிகளே, களப்பற்ற முறையில் நீங்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்து பாவ மன்னிப்பு பெறுங்கள். உங்கள் இறைவன் உங்களை மன்னித்து சுவனச்சோலைகளில் உங்களை பிரவேசிக்க செய்வான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.